ராகவ் அப்படி டென்ஷனாக நின்றுட்டுருக்காரு. கார்டனில் அங்கே அந்த மது வராங்க, வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு ராகவ், உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ டிவோர்ஸில் இவ்வளோ சீக்கிரம் சைன் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. என் மனசு முழுக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். நீயும் நானும் சேர்ந்து வாழ போகிறோம். இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நீ கவலைப்படாத. அபிக்கு நம்ம வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு மது சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ராகவ் மைண்டுக்குள்ளே அப்படியே டென்ஷனாக இருக்குது. யோசிக்கிறாரு, என் மனசு முழுக்க அபியை தான் தேடுது. ஆனால் அபி கட்டாயப்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படி யோசிச்சுட்ருக்காரு. மது அப்படி கையை பிடிச்சி பேசுகிறாங்க. கையை அப்படி எடுக்கிறாரு. எடுத்துட்டு இங்கே பாரு, நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராகவ் அப்படியே போகிறாரு. மது யோசிக்கிறாங்க, நான் இறந்துட்டேன்னு நினச்சி தானே அபியை கல்யாணம் பண்ணேன். நான் உன்னை தப்பாகவே நினைக்க மாட்டேன். ஆனால் இந்த வாட்டி உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மது யோசிச்சுட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. அபி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. அங்கேருந்து பாட்டி அஞ்சலி 2 பேருமே வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு அபி, நீ பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்குது. தயவு செய்து ஒரு வாட்டி யோசி. நீ பண்ணுற தப்பை சரி பண்ணிக்கோ. இந்த மாதிரி தப்புலாம் நீ பண்ணாத. என்னால் சாப்பிடக்கூட முடியல தெரியுமா. எனக்கு அதே ஞாபகமாகவே இருக்குது. இந்த வீட்டோட மருமக அபி, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் 2 பேரை மாதிரி நல்லவங்க இந்த உலகத்திலே இருக்க முடியுமானா எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லவங்க. நான் இந்த வீட்டை விட்டு போனால் கூட கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசுவேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உறவு வந்து நமக்கு தொடங்கலை, அதுக்கு முன்னாடியிலே இருக்குது. எப்போவுமே நீங்கள் என் கூட இருப்பீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அபி, நல்லா யோசிச்சு பண்ணு, நீ பண்ணுறது தப்பு அபி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், எனக்காக நீங்கள் மதுவை ஏற்றுக்கங்க. மது ராகவ் 2 பேருமே மனசு ஒத்து போகுது. அவங்க தான் சந்தோஷமாக வாழணும். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி, நாங்கள் இவ்வளோ சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாட்டியும் அஞ்சலி 2 பேருமே போகிறாங்க. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. அபி அப்படியே உள்ளே போகிறாங்க. போயிட்டு முருகர் சிலை கிட்ட நின்று அப்படியே அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. முருகா, எனக்கு எதுக்காக நீ இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த, என்னால் தாங்க முடியல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து ராகவ் வராரு. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் உன்னை சந்தோஷமாக இருந்துருவியா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஆமாம், சந்தோஷமாக இருக்காமல் என்ன பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நீங்களும் மதுவும் அப்படியே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு என் வாழ்க்கை போயிடுச்சு, நான் அழுவேன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கத்துறாங்க அபி. எனக்கு வர டென்ஷனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாரு. என்ன, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வருது, நீங்கள் மதுவோட சேர்ந்து வாழ்ந்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க. என்ன, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழறத நான் பார்க்கணுமா, பார்த்துட்டு நான் கெஞ்சினமா எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு அப்படிலாம் என்னாலாம் கெஞ்ச முடியாது. நான் யார் தெரியுமா, அபிநயா. நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன், நான் தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே லூசு அறிவு இருக்கா உனக்கு, உங்ககிட்ட போய் பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் விபூதி இருக்க எடுத்து அப்படியே அபியோட ஃபேஸில் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு கோவமாக அங்கேருந்து போகிறாரு. இவருக்கு இப்படி இவ்வளோ கோவம் வருது, இவர் மதுவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அபியோட அம்மா, அப்பா, அக்கா எல்லாருமே இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அனு வராங்க. வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அபி பண்ணுறதெல்லாம் என்னால் தாங்கவே முடியல. அபியை பார்த்து தான் நானே வந்து நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அபி ஏன் இப்படி நடந்துக்கிறா எதுவுமே எனக்கு புரியல. நீ பேசுமா, நீ வந்து அபிக்கிட்ட பேசி எப்படியாவது மனசை மாற்று அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அவள் எங்கே பேச விடுறா, அவரையே பேச விடாமல் அப்படியே அடக்கி வச்சிருக்கா. ஆமாம், அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க எல்லாரையும் சேர்த்து அபி தான் அடக்கி வச்சிருக்கா, அதனால தான் அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. இங்கே பாரு அனு, தயவு செய்து நீ அபிக்கிட்ட பேசு, மனசை மாற்று. அப்பா, நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு ராகவ்கிட்ட ஆஃபீஸில் பேசிட்டு வாங்கப்பா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, எப்படியாவது என் பொண்ணோட சேர்ந்து வாழுங்க, நீங்கள் ஒரு வாட்டி பேசுங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் போகிறேன். ஆனால் அபி அங்கே வரமாட்டா, அபிக்கு ஏதோ வேலை இருக்கான், அதுக்கப்புறம் லேட்டாக தான் வருவா, நீங்கள் அதுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சிவராமன். நீ போப்பா, நீ போயிட்டு ராகவ்கிட்ட பேசு, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிவராமன் போகிறாரு. அப்படியே ஆஃபீஸில் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு ராகவ். அப்படியே வராரு. அவங்க அப்பா வந்தோடனே, வாங்க மாமா, வாங்க உள்ளே வாங்க, உட்காருங்க அப்படின்னு ராகவ் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அப்படியே கையெடுத்து கும்பிடுறாரு. பயங்கரமாக அழறாரு. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, என் பொண்ணு செய்யறது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியுது. தயவு செய்து என் பொண்ணு எது பண்ணாலும் அதை நீங்கள் வந்து ஏற்றுக்காதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. என் பொண்ணோட சேர்ந்து வாழுங்க. என் பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட மன்னிச்சிருங்க, என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக அப்படி கையெடுத்து கும்பிட்டு அழறாரு. அழும்போது கரெக்டாக லாவண்யா உள்ளே வராங்க. வந்தோடனே அப்படி சுற்றி பார்க்குறாங்க. ராகவ், உனக்கு வந்துட்டு இங்கே ஒரு கிளைண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அவர் மறுபடியும் சொல்கிறார் கையை பிடிச்சிட்டு, இங்கே பாருங்கள், என் பொண்ணோட வாழ்க்கை தயவு செய்து காப்பாற்றுங்க, என் பொண்ணை வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். அங்கேருந்து அவங்க அப்பா வெளியே போகிறாரு.
இவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன், நான் மதுவோட சேர்ந்து வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அபியை நான் நல்லா பார்த்துக்கணும், என் மனசு முழுக்க தாங்கணும், நல்லா பார்த்துக்கணும், அப்படி தான் நினச்சி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனால் இது எதுவுமே நடக்க மாட்டுது. உண்மையை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல, நான் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. ரூம்குள்ளே இருக்க அந்த டேபிளில் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு உடைக்கிறாரு. உடைச்சிட்டு அப்படியே டென்ஷனாக இருக்குது, பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாரு. அபி வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. தான் இன்னும் கொஞ்சம் இடத்துல டெலிவரி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இங்கே பாரு அபி, நீ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய் அப்படின்னு. இங்கே பாருங்கக்கா, நான் இனிமேல் யோசிக்க எதுவுமே இல்லை, இந்த நம்ம வேலையை நம்ம செய்யலாமா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அங்கேருந்து ராகவ் வராரு. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, அபி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம், இல்லை வெளியே எங்கேயாவது போகலாமா அப்படின்னு ராகவ் கூப்பிட்றாரு. என்ன ரொம்ப அப்படியே அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அடச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாரு. போனோடனே அபி அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அப்படியே மது தான் வேணும்னு இருக்காரு, கடைசியில் அப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து லாவண்யா வராங்க. வந்து அப்படி டென்ஷனாக பேசுகிறாங்க. என்ன அபி அப்படியே ரொம்ப நடிக்கிற போல இருக்குது, ராகவ் மேலே அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிற, மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற, ஆனால் உங்கள் அப்பாவை விட்டு ராகவ் கிட்ட பேசுகிற அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அபி அப்படியே டென்ஷன் ஆக்குறாங்க. என்னது அப்பா இங்கே வந்தாரா அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், உங்கள் அப்பா இங்கே வந்தார், ராகவ் கிட்ட என் பொண்ணோட சேர்ந்து வாழுன்னு சொன்னார் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே அபி டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. லாவண்யா மைண்டு வாய்ஸில் யோசிக்கிறாங்க. போ அபி போ, நல்லா போ, என்னை எப்படி கஷ்டப்படுத்தினேன், இனிமேல் நீ ராகவோட சேர்ந்து வாழவே முடியாது, நான் வாழவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் சந்தோஷமாக இருக்காங்க. அபி போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரூம் கதவு அப்படியே மூடி இருக்குது. தட்டுறாங்க. சிவராமனோட அக்கா தட்டுறாங்க. யார் இருக்காவா, கதவு தரங்கன்னு சொல்லிட்டு. சிவராமன் வராரு. என்னக்கா கதவை தட்டிகிட்டே இருக்கா, யார் இருக்கா உள்ள? இல்லை உன் பொண்டாட்டி தான் உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன், கதவு திறக்கவே மாட்டான், என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தட்டிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக அபியும் வராங்க. அந்த நேரத்தில் என்ன அத்தை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் அம்மா உள்ளே போயிட்டு கதவை மூடிட்டா, கதவை திறக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டுறாங்க. அம்மா கதவை திறமா அப்படின்னு சொல்லிட்டு அபி அவங்க அப்பா எல்லாருமே அவங்க அத்தை எல்லாருமே தட்டுறாங்க. கதவை திறக்கவே இல்லை. ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க. அபி சுற்றி போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜன்னல் வழியாக நிற்கிறாங்க. அவங்க அம்மா உள்ளே தூக்கு மாட்டுறாங்கம்மா. பார்த்தோன்னே அப்படியே கத்துறாங்க. அபி ஓடி வராங்க. என்னம்மா என்ன நடந்தது அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா அம்மா கழுத்தில் துணி போட்டிருக்காங்கப்பா. அப்பா அப்படியே வளர்றாங்க. அபி அப்படியே ஓடி போய் ஜன்னலோட பார்த்துட்டு கத்துறாங்க. அபி அம்மா வேண்டாம்மா வேண்டாம் நிறுத்துமா, நீ எதுவும் பண்ணிக்காதம்மா, தயவு செய்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு அபி கத்துறாங்க. எதுக்காக பேசுகிற அபி, நீ பேசவே பேசாத, உன்னோட வாழ்க்கையை நீ தொலைச்சிட்டு வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிற, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா, எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அபி, எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி தெரியுது உனக்கு, இனிமேல் நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன், இதெல்லாம் நான் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி தூக்கெல்லாம் மாட்டுறாங்க, அந்த துணியெல்லாம் மாட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே கத்துறாங்க. அபி வேண்டாம்மா தயவுசெய்து எதுவும் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நான் பண்ணுறது எல்லாமே ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி என்ன பேசிகிட்டு இருக்க, நீ எந்த காரணத்தையும் என்கிட்ட சொல்லாத சரியா, நான் உயிரோடு இருந்தால் தானே இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், தயவுசெய்து நீ பேசாத, என்கிட்ட நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கத்துறாங்க. அபி அப்படியே கத்துறாங்க. அவங்க அப்பாவும் வந்து பார்க்குறாரு, அவங்க அக்கா எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வேண்டாம் சொல்லிட்டு கத்துறாங்க. அப்பா கூட அவங்க கேட்கவே இல்லை. அபி அப்படியே அழறாங்க. அம்மா நீதாம்மா எனக்கு எல்லாமே, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதும்மா, தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேம்பி அழறாங்க. ஆனால் அவங்க அம்மா செய்யறத நிறுத்தவே இல்லை. எல்லாருமே கத்துறாங்க, இங்கே வந்துரு, தயவுசெய்து வந்துரு பார்வதி, எதுவும் பண்ணாத, எதுவும் பண்ணிடாத, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார் எல்லாருமே கத்துறாங்க. அப்போ கூட அவங்க கேட்கவே இல்லை. அபி பயங்கரமாக அழறாங்க. அம்மா நான் செஞ்சு தப்புதாம்மா, அம்மா தயவுசெய்து நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா, நீ வாமா, வெளியே வாமா, இறங்கி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கதை உடைக்கிறாங்க, தட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே பண்ணவே முடியல. அவங்க அம்மாவும் சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்கவே இல்லை. அம்மா நான் செஞ்சு தப்புதாம்மா, நீ எனக்கு வேணுமா, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுமா, அம்மா தயவு செய்து எதுவும் பண்ணிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அது கத்திட்டே இருக்காங்க. அங்கேருந்து சிவராமனை கத்துறாரு. இங்கே பாரு பார்வதி, நீ தப்பான முடிவு எடுத்திருக்க, எந்த முடிவும் நீ எடுக்காத, கொஞ்சம் பொறுமையாக இரு, யோசிச்சு முடிவு பண்ணலாம், எதுவும் பண்ணாத, இப்போதைக்கு எதுவும் பண்ணாத, அபி வந்துட்டா நம்ம சொல்லலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்துறாரு. இங்கே பாருங்கள், யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன், கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன், என்னோட பொண்ணோட வாழ்க்கை என் கண் எதிர்க்க அழியத்தை நான் பார்க்கவே முடியாது, எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், நான் சொல்கிறதெல்லாம் அபி கேட்குறியா, நீ அபி கேட்குறியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா நான் இனிமேல் கேட்குறேம்மா, தயவுசெய்து எதுவும் பண்ணிடாதம்மா, அம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க. இங்கே பார் பார்வதி, நீ பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனோட அக்காவும் சொல்கிறாங்க. யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க, நீ பண்ணுறது தப்பு, கதவு தர கதவெல்லாம் உடைக்கிறாங்க, கதவு உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே கதவும் உடைக்கல, எதுவுமே உடைக்கல. அப்படியே ஜன்னல் வழியிலேருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமாக டென்ஷனாக கத்துறாங்க. சுந்தரி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. முரளி சுந்தரி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நடக்கிறதுலாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்க. அத்தை, இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இனிமே அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து வாழவே முடியாது. நீங்கள் வேற மது கிட்ட கரெக்டாக
சொல்லியிருக்கீங்க. ராகவ் தான் உனக்கு இனிமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்மளோட அடி எல்லாமே சூப்பரா விழுது. ஆனா இந்த அடியிலேருந்து அந்த ராகவ் எழுந்துக்கவே மாட்டான். அவன் கரெக்ட்டா தான் நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னு முரளி சொல்றாரு. ஆமா, கொஞ்சம் நஞ்ச தப்பா பண்ணியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. என்னை எவ்ளோ கஷ்டப்படுத்துனாங்க தெரியுமா? என்னோட உயிர் போயி, நான் வந்துட்டு கையெல்லாம் அறுத்துக்கிட்டு, நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பதிலடி அவங்களுக்கு குடுப்பேன். குடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. சூப்பர் அத்த சூப்பர். நீங்க மட்டும் என் கூட இருந்தாலே போதும். நான் நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப, 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 ரொம்ப பெருசாக்கி என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம 2 பேரும் கூட்டணி இருந்தாலே போதும். நாம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு முரளி சொல்றாரு. கண்டிப்பா நான் இருப்பேன். எப்பவுமே நான் இருப்பேன். அந்த அபிக்கு எதிரா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சுந்தரி அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. சரி அத்த சரி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம லாவண்யாவுக்கு ஃபோன் பண்ணி அங்க ஆஃபீஸ்ல என்ன நடந்ததுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு. இரு நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஃபோன் பண்றாங்க. லாவண்யா அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. அங்க என்ன நடந்தது? அபி ரொம்ப டென்ஷனா இருந்தாளா? எப்பவுமே அவ டென்ஷனா இருக்கணும். அவ டென்ஷனா இருக்க மாரியே நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. இங்க என்ன தெரியுமா ஆன்ட்டி நடந்தது? அந்த அபியோட அப்பா வந்தாரு. வந்து ராகவ் கிட்ட பேசினாரு. கைய புடிச்சுக்கிட்டு என் பொண்ண விட்டுறாத. என் பொண்ணு கூட வாழ்ந்துரு. மதுவ கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு லாவண்யா சொல்றாங்க. ஓ! இதெல்லாம் வேற நடந்திருக்கா? அந்த சிவராமன் ஆஃபீஸ் வரைக்கும் வராரா? அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. ஆமா ஆன்ட்டி வந்தாரு. ஆனா நான் இத எல்லாத்தையுமே அபிகிட்ட சொல்லிட்டேன். உங்க அப்பா வந்தாரு. நீ நல்லவ மாதிரி நடிக்கிறியா? மதுவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ராகவுக்கு நினைக்கிற. ஆனா உங்க அப்பாவ விட்டு பேசுற ராகவ் கிட்ட. அப்ப நீ என்னதான் நினைச்சிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட நான் சொல்லிட்டேன். அபி டென்ஷனா வீட்டுக்கு போயிருக்கா. கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். வீட்ல இருக்க எல்லாரையுமே அபி அடக்கிடுவா. அடக்கிட்டு ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவா. நீங்க கவலையே படாதீங்க ஆன்ட்டி. நல்லதாவே நடக்கும். அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்றாங்க. அத கேட்டோனே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ எப்பவுமே அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இரு. அவ எப்பவுமே நிம்மதியா இருக்கவே கூடாது. அவ யோசிக்கிறதுக்குள்ளேயே நீ அந்த விஷயத்த முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி. நான் இருக்கேன் ஆன்ட்டி. நீங்க கவலையே படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. அப்ப சுந்தரி சொல்றாங்க முரளிகிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த சிவராமன் அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரா? விடக்கூடாது. கண்டிப்பா விடக்கூடாது. ஏதாவது நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு முரளி சொல்றாரு. பண்ணலாம். அடுத்த பிளான் எப்படி போடணும்னு சொல்லிட்டு பக்காவா போடலாம். ஆனா எந்த பிளானா இருந்தாலும் இது மதுகிட்ட இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மது மனசு மாறிடவே கூடாது. நல்லா ஸ்ட்ராங்கா மது வந்து ராகவ கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் மதுக்குள்ள நம்ம கொடுக்கணும். மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி போய் மதுகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. போனோனே சொல்றாங்க. இங்க பாருங்க மது, உனக்கு தான் ராகவ். கண்டிப்பா உனக்கு தான் ராகவ். ராகவ தவிர நீ யாரையுமே கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆன்ட்டி. எனக்கே இப்பதான் புரியுது. என் மனசு முழுக்க ராகவ் தான் இருக்காரு. அபிக்கும் ராகவுக்கும் ஒத்து வரல. 2 பேருமே பிரிஞ்சு போறாங்க. இதில் பிரிஞ்சு போனோடனே ராகவன் நான் கல்யாணம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? இதில் எந்த தப்புமே இல்லை. ஏன் வீட்டில் இருக்க பெரியவங்கலாம் இப்படி கத்துறாங்க? இப்படி டென்ஷன் ஆகுறாங்க? அபி கூட தான் வாழணும்னு எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்துகிறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மது சொல்கிறாங்க. அவங்களாம் வயசானவங்க அப்படி தான் பேசுவாங்க. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கல்யாணம் பண்ணால் ஒன்றா வாழணுன்றது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதை தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா. நீ இந்த காலத்து பொண்ணு. நீ புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு. நீங்கள் 2 பேரும் மனசு ஒத்து போகுது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அபியோடலாம் அவன் வாழ்ந்தா அது நல்லாவே இருக்காது. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச வாழ்க்கைலாம் ஒரு நல்ல வாழ்க்கையா? ராகவ் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாகவே இல்லை. அவன் மனசு முழுக்க ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவன் மனசு ஒன்றையே தாம்மா தேடுது. நீ வந்த உடனே அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா? ஆமாம் ஆன்ட்டி. நானும் பார்த்தேன். அவ்வளோ ஒரு கேரிங்காக அவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து அவ்வளோ ஒரு இது கல்லை நான் பார்த்தேன் கோயிலில் தெரியுமா அப்படின்னு மது சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, ராகவ் உன் மேலே உயிரையே வச்சுருக்கான். என்றைக்குமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அபிலாம் வேஸ்ட்டு. அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீ மட்டும் மனசு மாறவே மாறாத. ராகவை எந்த காரணத்தை கூட நீ விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் ஆன்ட்டி. விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட ராகவ் எனக்கு தான். இந்த சான்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். என் ராகவை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறல்ல, அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோ. யார் எது சொன்னாலும் மனசை மட்டும் எந்த காரணத்துக்கு கூட நீ மாறிடாத அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி, என்னோட ராகவ் எனக்கு தான். என்னோட ராகவ் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மது அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க. பாத்தியா எப்படி பேசணும்னு பாத்தியா? அந்த மது எந்த காரணத்தை கூட இனிமேல் மனசு மாறவே மாட்டா. அவள் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர். நீங்கள் பண்ணுற வேலை எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. இதே மாதிரி நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். சுற்றி சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரம் வந்து அபி வீட்டை விட்டு வெளியே போகிற டைம். இதுதான் கரெக்டான டைம். அப்படி வெளியே போயிட்டானா நான் ஜெயிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் அபி மனசை எப்படி மாற்றணும், அபியோட சேர்ந்து எப்படி வாழணும் எல்லாமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. நீ எப்போ பார்த்தாலும் அபி புராணத்தையே பாடிட்டு இருக்காத சரியா, அவள் வெளியே போனோடனே நீ அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க. அபி நீ எனக்கு தான் அபி, நீ தான் அபி எனக்கு, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த ராகவ விட்டு நீ பிரிய போகிற, அதுவே எனக்கு அப்படியே ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. என் மனசில் இவ்வளோ சந்தோஷம் வர என்ன காரணம், நீ எனக்கு கிடைக்க போகிறேன்ற எண்ணமா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் தானாகவே பேசிக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. அபி பயங்கரமாக கத்துறாங்க. அம்மா வந்துருமா, கீழே வந்துருமா, தயவு செய்து வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, என் பேச்சை நீ கொஞ்சமாவது கேட்குறியா, உனக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு வர, இது நல்லா இருக்கா, பெரியவங்க பார்த்து வச்ச கல்யாணம் இப்படி தான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அம்மா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலம்மா, எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் என்னை எதுக்குமா வாழ சொல்கிறேன், அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்கம்மா, அதனால அவங்க சந்தோஷமாக வாழட்டுமா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழட்டுமா, என்னடி பேசிகிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணிவிட்டு புருஷனு இன்னொருத்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிற, இதெல்லாம் நடக்குமா, எங்கேயாவது நடக்குமா, ஏண்டி இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கத்துறாங்க. கத்தினோடனே அபி சொல்கிறாங்க, அம்மா நான் தயவு செய்து புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்லேருந்து அப்படி கத்திகிட்டே இருக்காங்க. இங்கே பாருடி, உன்னோட விளக்கத்தை நான் கேட்க தயாராகவே இல்லை, உன்கிட்ட நான் பேச தயாராகவே இல்லை, நான் செத்து போகிறேன், நான் செத்தாதான் நீ அடங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படி ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிடாதம்மா, நீதாம்மா என்னோட உலகம், நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுமா. அம்மா ராகவ் இல்லாமல் கூட நான் வாழ்ந்துருவான், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுமா, நீ தாம்மா எனக்கு எல்லாமே, என்னை விட்டுலாம் போயிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க, ஜன்னலை குத்துறாங்க. அங்கே போய்ட்டு அப்படியே கதவு உடைக்கிறாங்க, கதவு முடிஞ்ச அளவுக்கு அப்படி தட்டுறாங்க, உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எதுவுமே பண்ணவே முடியல. சிவராமன் சொல்கிறார், இங்கே பாரு பார்வதி, உன் பொண்ணை பற்றி மட்டும்தான் யோசிப்பியா, என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா, என்னை விட்டுட்டு நீ போயிட்டா எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் பொண்ணோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி அழியறத என்னால் பார்க்க முடியாது, நான் பார்த்தா நான் தாங்க மாட்டேன், அதுக்கு நான் இல்லாமலே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா தயவு செய்து நான் சொல்கிறத கேளுமா, என் பக்கம் இருக்க நியாயத்தை நீ புரிஞ்சுக்கோமா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. வேணாண்டி வேண்டாம், எந்த நியாயமும் எனக்கு வேண்டாம், யார் பேச்சும் நான் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இங்கே பாருமா, நான் நீ சொல்கிற பேச்சு நான் கேட்குறேம்மா, நீ வாமா, நீ வந்துருமா, தயவுசெய்து வந்துருமா, வெளியே வந்து கதவு தரமா, வாமா அப்படின்னு அப்படி கூப்பிடுறாங்க. இங்கே பாருடி, நீ பொய் தானே சொல்கிற, நீ என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ பொய் தானே சொல்கிற, கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. இல்லைம்மா கண்டிப்பாக நீ சொல்கிறத நான் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அப்படியே எல்லாருமே சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க. வேண்டாம் பார்வதி வேண்டாம், நீ எடுக்கிற முடிவு தப்பான முடிவாக இருக்குது, இந்த முடிவு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும், நீ வெளியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க. அம்மா நீ எது சொன்னாலும் நான் கேட்குறேம்மா, கண்டிப்பாக நான் கேட்குறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. கேட்பியா, நான் சொல்கிறத கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கேட்குறேம்மா, நீ கதவை திறந்து வாம்மா, பொய் மட்டும் சொல்லக்கூடாது அபி, தயவு செய்து சொல்கிறேன், நீ பொய் சொல்லக்கூடாது, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. நீ ராகவோட சேர்ந்து வாழணும், அந்த மதுவை ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா என்ன மறுபடியும், அப்போ நீ சொல்கிறேன்னு சொல்கிறது எல்லாமே பொய்யா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா கண்டிப்பாக நான் செய்கிறேம்மா, நான் ராகவோட சேர்ந்து வாழணும், அவ்வளோதானம்மா, கண்டிப்பாக நான் செய்கிறேம்மா, ஆனால் நீ தயவு செய்து எதுவும் பண்ணிக்காதம்மா, நீ இல்லைன்னா என்னால் தாங்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல்லேருந்து கத்திகிட்டே இருக்காங்க. வாமா வந்து கதவை தரமா, தயவு செய்து கதவை தரமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. பாட்டி அஞ்சலி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அபி எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, ஏன் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டா, ஒன்றுமே புரியலையே, இந்த மது வந்தவொடனே எதுக்கு அபியோட மனசு மாறுச்சு, ஆனால் 2 பேருமே சந்தோஷமாக தானே இருந்தாங்க, இவங்க 2 பேரும் பிரச்சனை முடிஞ்சிடும், ஒன்றா தான் வாழ்வாங்க அப்படி தான் நான் நினச்சேன், பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு தான் நான் நினச்சேன், அதுக்குள்ளே எதுக்காக இவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, ஒன்றுமே புரியலையே, லவ் பண்ணால் அதுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா என்ன அப்படின்னு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி, எனக்கு தூக்கமே வரல, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ பெரிய ஒரு கஷ்டம் எனக்கு நடந்திருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம், நீ வேறு வயிற்றில் குழந்தைய வச்சிட்ருக்க, நீ இதையே யோசிச்சுட்ருக்காது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, எனக்கு என்னால் முடியவே இல்லை, ராகவ் கண்டிப்பாக அபியோடு சேர்ந்து வாழணும், அப்போ தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், மதுவை கல்யாணம் பண்ணால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை, அபி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, ஆனால் ராகவுக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், ஆனால் அது மிஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக அபி மனசை மாற்றணும், நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அதான் எத்தனை வாட்டிமா பேசுறது, எங்கேயாவது அபி கேட்குறாளா, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நம்மளை பேசவே விடாமல் தடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் இது நடக்கக்கூடாது பாட்டி, கண்டிப்பாக நடக்கவே கூடாது, அபி ராகவ் 2 பேரும் சேர்ந்து வாழணும், நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க.
சரி நம்ம ஒரு வாட்டி அபி ராகவ கூப்பிட்டு நம்ம பேசலாம். இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. இல்லைன்னா மதுக்கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஒரு வாட்டி பேசி பாருமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எழுந்து போகிறாங்க. போயிட்டு மதுக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு மது, இங்கே நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. ராகவ் அபி 2 பேரும் சேர்ந்து வாழணும். நீ அவங்க ராகவ் விட்டுட்டு போயிடணும். நீ ராகவ் கூட கல்யாணம் பண்ணிக்கணும் நீ நினைக்கவே கூடாது. புரியுதா? அபியோட நல்ல மனசு. அதனால தான் உன்னை ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அபி நினைக்கிறா. ஆனால் நீ அதை ஏற்றுக்க கூடாது. நீ நினச்சா மட்டும்தான் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மது சொல்கிறாங்க. நீ தான் பண்ணணும். கண்டிப்பாக என் தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. இங்கே இருக்க யாருக்குமே அது பிடிக்கல. ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு அபி. அபி கூட தான் ராகவ் வாழணும். அபியோட தான் சேர்ந்து வாழணும். நீ இந்த வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. மதுவால் எதுவுமே பேசவே முடியல. அப்படியே பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காங்க.